ஹாய் டிடிஎஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்ட்டு இந்த வீடியோ. இன்றைக்கி ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது தெரியும். வியூக்காக ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு இல்லை ஏதாவது ஒரு கண்டென்ட்டை எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இது ஹைப் அதிகமாகி ஃபிட்னஸ்னால இதுதான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஃபிட்னஸ் சொல்லித்தரதை விட்டுட்டு அதை தாண்டி அதிக கண்டென்ட், அப்படி இல்லைன்னா ஹைப்பை கிரியேட் பண்ணுற மாதிரியான கண்டென்ட் மட்டும்தான் போயிட்டுருக்கு. இப்போ நான் இது யாரையும் குறை சொல்கிறதுக்காகலாம் இல்லை. இப்போ நானும் ஒரு 9 வருஷமாக கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேரை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்கேன். மோர் தென் 1 lakh பீப்புளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நம்ம கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிக்கு மட்டுமே ஒரு 20,000 பிக்கை தாண்டும். ஒரு 8,000 to 10,000 இண்டிவிஜுவல் பீப்புளோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, பெருமைப்படுறதுக்காக இல்லை. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ஈஸி, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணி அதில் லெவல் இருக்குது. அதை ஒவ்வொரு லெவலாக போகிறது தான் கஷ்டம். யாரால் வேணாலும் வெயிட்டை குறைக்கணும்னா ஈஸியாக குறைச்சிட முடியும். ஓகேவா? அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இதை பார்க்குற அத்தனை பேருக்குமே வெயிட்டை குறைக்கணும்னா என்ன பண்ணணும், குறிப்பாக ஃபேட்டை குறைக்கணும்னாலே என்ன பண்ணணுன்றது தெரியும். பட்டு இங்கே இந்த எவால்வேஷன் ஒவ்வொரு நாளும் கண்டென்ட் எவால்வ் ஆகிட்டே இன்றைக்கி ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி ஃபிட்னஸ் சொல்லி தரதுலாம் இல்லை. அவன் அதை பண்ணுறான், இவன் இதை பண்ணுறான், இவன் இது தப்பு, அவன் அது தப்பு. உதாரணத்துக்கு இப்போ நான் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக பண்ணுறேன்னா, இவரே ஏன் வெயிட்டை குறைக்கலன்னு பேசுறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது என்ன கிரியேட் பண்ணுதுன்னா, ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணுது. உண்மையிலேயே எனக்கே ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணுது. இப்போ ஒரு கண்டென்ட் பண்ணணும்னா அதை எப்படி பண்ணணுன்ற ஒரு ஐடியாலஜி இல்லாமல் போகிற மாதிரி ஆயிடுது. இதை பண்ணால் இவங்க இப்படி பேசுவாங்களா, அதை பண்ணால் அதெல்லாம் தூக்கி போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த சேனல் முழுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெயிட்டை குறைக்கிறத தாண்டி ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் நம்மளுக்கு வெயிட்டை குறைக்கிறதுல என்னெல்லாம், அதாவது ரிவ்யூ சொல்ல போகிறதில்ல, எப்படியெல்லாம் பண்ணலாம், இது உண்மையாக பொய்யா அப்படின்றத பார்ப்போம். நான் திரும்ப வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ என் கூட சேர்ந்து குறைக்கணும் அப்படின்றவங்க மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட்டை பார்ப்போம். நான் கம்யூனிட்டி வச்சுருக்கேன். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோட ஃபேஸ்புக் கம்யூனிட்டி இருக்குது, டிடிஎஸ் மோட்டிவேஷன். ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத தான் சொல்கிறேன். ஸோ இங்கே நிறையா பேர் உடனே எனக்கு டயட் சார்ட் கொடு, ஒர்க் அவுட் ஷெட்யூல் கொடு அப்படின்வீங்க. அதெல்லாம் ஃப்ரீயாகவே இருக்குது. டயட் சார்ட்டை வச்சு வெயிட் லாஸ் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. ஓகேங்களா? டெம்பரவரியாக குறைப்பீங்க. பெர்மனெண்ட்டாக நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா ஒரு சிஸ்டம் வேணும். ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணணும் உங்களுக்குன்ட்டு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது உங்களுக்கானதாக இருக்கணும். அதை எப்படி பில்ட் பண்ணுறதுன்றதை நான் சொல்லித்தரேன். அது இல்லாமல் உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க, அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கான சேனலாக இது இருக்கும். ஓகேவா? ஸோ மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்ப்போம். ரெடின்றவங்க தம்ஸ் அப் கொடுங்க.